எந்த நிலைமையில இருக்கிற யோசி. முதலாவது, அவன் உன்னை வஞ்சித்து தவற செய்ய வைப்பான். அவன் உன்னை வஞ்சித்து டிசீவ் பண்ணி உன்னை பாவம் செய்ய வைப்பான். கீழ்ப்படியாமையை கொண்டு வருவான். உன்னை வஞ்சித்து பாவம் செய்த வச்சதுக்கு பிற்பாடு இரண்டாவது, உன் பலன் குறுகி போயிடும். அந்த தப்பு செஞ்ச உடனே உன் பலன் குறுகி போயிடும். இரண்டாவது, நீ பலனற்ற பாவத்தை செய்வ. பலன் இல்லாத பாவத்தை செஞ்சுட்ட. நீ பலன் இல்லாததான் தப்பு செய்யற. ஆனா மறுபடியும் நீ செஞ்சு 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 மூணாவதா, நீ அதை ஆசைப்பட்டு அந்த இன்பத்திற்காக, அந்த சுகத்திற்காக, அந்த பிளஷருக்காக ஆசைப்பட்டு நீ இப்ப அந்த பாவத்தை நீ செய்யற. இதை நீ ஆசைப்பட்டு செய்ய 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 நாலாவதா, நீ ஆண்டவரை மறுதலிச்சு பாவத்தை செய்வ. ஆண்டவரா பாவமா, ஆண்டவரா பணமா, ஆண்டவரா இந்த காரியமா, ஆண்டவரை மறுதலிச்சு பாவத்தை செய்வ. நீ மறுதலிச்சு பாவத்தை செஞ்சு கடைசியா ஆண்டவரை மறந்து நீ பாவத்தை செய்வ. இந்த மறந்து நீ பாவத்தை செய்கிறபடினால் நீ பிசாசா மாறிடுவ. நீயே ஆண்டவர் வேணான்னு சொல்லி போய் பிசாசை போல நீ மாறி, அக்கிரம செய்யக்காரனா மாறி, அந்த நியாய தீர்ப்புல பிசாசோடு கூட நீயும் சிக்கி கொள்ளுகிறவனா மாறிடுவ. தயவு செய்து வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. ஒருவேளை இந்த நிலைமையில நீங்க இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுங்கப்பா. உங்களை மாதிரி தாழ்மை கீழ்ப்படிதல் எனக்கு வேணும் ஆண்டவரே. கீழ்ப்படிதல் வந்துடுச்சுன்னா தேவனுடைய ஜீவநதி உனக்குள்ள வந்துடும். உன்னுடைய மனசாட்சி சுத்தமாக்கப்படும். உன் விசுவாசம் பலப்படுத்தப்படும். உன் சிந்தை மறுரூபமாகும். உன்னுடைய சரீரம் மறுரூபமாகும். உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமா மாறும். நீ தேவ சித்தத்தை செய்கிற கருவியா மாறுவ. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே கீழ்ப்படிதல் எனக்கு வேணும்.